இது எழுத்தாளர் சாவி எழுதிய வாஷிங்டனில் திருமணம். அத்தியாயம் 1. அமெரிக்காவில் உள்ள மிஸ்ஸஸ் ராக்கர்ஃபெல்லரின் நாத்தனார் பெண் லோரிட்டாவும், நியூயார்க் நகரில் உள்ள யுனெஸ்கோ ஸ்தாபனத்தில் பணிபுரியும் மிஸ்ஸஸ் மூர்த்தியின் மகள் வசந்தாவும் கலாசாலை தோழிகள், இணைப்பிரியா சிநேகிதிகள். தடுக்கி விழுவதாயிருந்தால் கூட இருவரும் சேர்ந்தாற்போல் பேசி வைத்து கொண்டுதான் விழுவார்கள். வசந்தாவிற்கு சாக்லேட் என்றால் உயிர். லோரிட்டாவுக்கு கமர்கட் என்றால் லைஃப். கமர்கட் வெரி நைஸ், ஐ லைக் இட் வெரி மச், இங்கிலீஷ் நேம் போலவே இருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்து போவாள் லோரிட்டா. வசந்தா கும்பகோணத்தில் உள்ள தன் பெரியப்பாவுக்கு லெட்டர் எழுதி டின்னாக கமர்கட்டுகளை நியூயார்க்குக்கு தருவித்து லோரிட்டாவிடம் கொடுப்பாள். அந்த பைத்தியக்கார பெண் ஆசையோடு கமர்கட்டுகளை வாங்கி தின்றுவிட்டு வசந்தாவுக்கு விலையுயர்ந்த சாக்லேட்டுகளாக வாங்கி கொடுத்து கொண்டிருப்பாள். மிஸ்ஸஸ் ராக்கர்ஃபெல்லரின் நாத்தனார் கேத்ரினின் ஹஸ்பண்ட் ஹாரி ஹாப்ஸும் கும்பகோணம் டி.கே. மூர்த்தியும் ஒரே ஆஃபீஸில் உத்தியோகம் பார்த்து கொண்டிருந்தனர். அதனால் கேத்ரினுக்கும் மூர்த்தியின் மனைவி லோசனாவுக்கும் நட்பு ஏற்பட்டது. அந்த நட்பு நாளொரு ட்ரெஸ்ஸும் பொழுதொரு பவுடருமாக வளர்ந்து கொண்டிருந்தது. ஒரு சமயம் கேத்ரினின் நாய் இறந்து போன போது மிஸ்ஸஸ் மூர்த்தி 3 நாள் தீட்டு காத்தார். அதை போலவே மிஸ்ஸஸ் மூர்த்தியின் பனாரஸ் பட்டு புடவை சாயம் போய்விட்டது என்பதை அறிந்த கேத்ரின் துக்கம் விசாரிக்க வந்தாள். மிஸ்ஸஸ் மூர்த்தி அடிக்கடி மெட்ராஸ் ஸ்டேஷனின் அழகு பற்றி கேத்ரினிடம் அளந்து விடுவாள். எங்கள் தென்னிந்தியாவின் தென்னை மரங்கள் ரொம்ப வசத்தி. நியூயார்க் ஸ்கைராப்பர்களைப் போலவே உயரமாயிருக்கும். மரத்தின் உச்சியில் இளநீர் காய்கள் இருக்கும். அந்த காய்களுக்குள் வாட்டர் இருக்கும். அந்த வாட்டர் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும் என்பாள். அப்படியா? எவ்வளவு உயரத்தில் போய் அந்த காய்கள் எப்படி எடுப்பார்கள்? ஒவ்வொரு மரத்துக்கும் லிஃப்ட் இருக்குமா என்று வியப்புடன் விசாரிப்பாள் கேத்ரின். மிஸ்ஸஸ் மூர்த்தி சிரித்து கொண்டே, லிஃப்ட்டும் இருக்காது, படிக்கட்டும் இருக்காது. எங்கள் ஊரில் மனிதர்களே மளமளவென்று மரத்தின் உச்சிக்கு ஏறி போய்விடுவார்கள் என்பாள். இஸ் இட் ஒண்டர்ஃபுல், ஆச்சரியமாயிருக்கிறதே என்பாள் கேத்ரின். நீ ஒரு தடவை மெட்ராஸ்க்கு வந்து பாரேன், அதெல்லாம் நேரில்தான் பார்க்க வேண்டும், சொல்லித் தெரியாது என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. எனக்கும் மெட்ராஸுக்கு வர வேண்டும் என்று ரொம்ப நாளாக ஆசைதான். அதற்கு நீதான் ஏதாவது ஒரு வழி செய்ய வேண்டும் என்றாள் கேத்ரின். அடுத்த மாதம் என் டாட்டர் வசந்தாவுக்கு தாஞ்சூரில் மேரேஜ். பையனுக்கு டெல்லி செக்ரட்டேரியட்டில் வேலை. நீ, உன் ஹஸ்பண்ட், உன் டாட்டர் மூவரும் வந்துவிடுங்களேன் என்றாள் மிஸ்ஸஸ் மூர்த்தி. ஷுவர் ஷுவர் என்றாள் கேத்ரின். தாஞ்சூர் என்றதும் கேத்ரின் மகள் லோரிட்டாவுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவள் வசந்தாவின் மூலமாக தாஞ்சூர் பற்றி ஏற்கனவே நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள். தாஞ்சூரில் வீதிகள் ரொம்ப குறுகலாக இருக்கும். 2 பேர் எதிராக வந்துவிட்டால் அவர்களின் ஒருவர் இன்னொருவரை குனியச் சொல்லி பச்சை குதிரை தாண்டி கொண்டு தான் போக வேண்டும். கிரீன் ஹார்ஸ் ஜம்பிங் பார்ப்பதற்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். தாஞ்சூர் டெம்பிள் வெரி பிக் டெம்பிள். டெம்பிளில் உள்ள புல்வெளி வெரி 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 பிக் டெம்பிள். கோபுரத்தின் நிழல் கீழே விழாது. தினம் தினம் விழுந்து கொண்டிருந்தால் அதற்கு பலத்த காயம் ஏற்படும் என்பதற்காக சிற்பிகள் அவ்வாறு கட்டியிருக்கிறார்கள். தாஞ்சூர் ஃப்ளவர் பஞ்ச், கதம்பம், கேஷ்யூநட், முந்திரி பருப்பு, அம்ப்ரல்லா சில்லிஸ், குடைமிளகாய், தெருப்புழுதி, ரோட் டஸ்ட் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ். தாஞ்சூர் என்றதும் லோரிட்டாவுக்கு இவ்வளவு விஷயங்களும் ஞாபகத்துக்கு வந்தன. தாஞ்சூரை பார்க்க வேண்டுமென்ற ஆசை ஒவ்வொரு நாளும் அவள் பிடரியை உந்தி தள்ளியது. அதனால் ராத்தூக்கம் இல்லாமல் போய்விடவே பகலிலேயே உறங்கிக் கொண்டிருந்தாள். வசந்தா, உன் மேரேஜுக்கு நான் தாஞ்சூர் வரப்போகிறேன். அங்கே கோகனட் ட்ரீ, டெம்பிள் டவர் பார்க்க போகிறேன். ஒரு சாக்லேட் டப்பா நிறைய ரோட் டஸ்ட்டை அடைத்து கொண்டு வரப்போகிறேன். எனக்கு ரோட் டஸ்ட் என்றால் ரொம்ப பிடிக்கும். நியூயார்க் ஸ்ட்ரீட் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட். இங்கே ரோட் டஸ்ட்டே கிடைப்பதில்லை. தாஞ்சூர் சிட்டி தான் ஜாலி என்றாள். மறுநாளே மூர்த்தி தம்பதியினர் தங்கள் மகள் வசந்தாவுடன் கேத்ரினையும் அவள் குடும்பத்தாரையும் கல்யாணத்துக்கு அழைப்பதற்காக அவர்கள் வீட்டுக்கு சென்றிருந்தனர். நாங்கள் அடுத்த வாரமே மெட்ராஸ்க்கு புறப்பட போகிறோம். முகூர்த்தத்துக்கு நீங்கள் மூவரும் அவசியம் தாஞ்சூர் வந்துவிட வேண்டும். மெட்ராஸ் ஏர்போர்ட்டிலிருந்து உங்கள் மூவரையும் தாஞ்சூருக்கு அழைத்துச் செல்ல எங்கள் கார் காத்திருக்கும் என்று கூறி ஹாரி ஹாப்ஸிடம் முகூர்த்த அச்சதையும் மஞ்சள் நிற கல்யாண பத்திரிகையும் கொடுத்தார் மூர்த்தி. ஓ எஸ், வித் ப்ளஷர் என்று சொல்லிக்கொண்டே ஹாப்ஸ் அந்த சிவப்பு நிற அச்சதையில் 4 எடுத்து வாயில் போட்டுக்கொண்டார். அதை கண்டபோது மூர்த்தி குடும்பத்தாருக்கு சிரிப்பு வந்து விட்டது.
அச்சதையை தின்னக்கூடாது, அது மங்களகரமான சின்னம். அதை எங்காவது கண்ணில் படுகின்ற இடமாக ஓரிடத்தில் வைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் அதை பார்க்கும்போதெல்லாம் கல்யாணம் என்கிற ஞாபகம் வரும். முகூர்த்தத்துக்கு போக வேண்டும் என்பதை அது நினைவுபடுத்தி கொண்டிருக்கும் என்றார் மூர்த்தி. ஓ, வெரி குட் ஐடியா என்றார் ஹாரி ஹாப்ஸ். மிஸ்ஸஸ் மூர்த்தி பரணியில் வைத்திருந்த குங்குமத்தை கேத்ரினிடம் நீட்டினாள். கேத்ரின் அதை எடுத்து நெற்றியில் இட்டுக்கொண்டாள். வசந்தா சரிகை போட்ட பட்டுப்பாவாடையும் தாவணியும் அணிந்து அட்ராக்டிவாக இருந்தாள். லோரிட்டாவுக்கு அந்த பாவாடை தாவணியும் ரொம்ப பிடித்திருந்தன. தான் அதை அணிந்து கொள்ள வேண்டுமென்று பிரியப்பட்டாள். லைஃப் தோழி லைக் பண்ணும்போது வசந்தா சும்மா இருப்பாளா? தன்னுடைய பாவாடையும் தாவணியும் அவளிடம் கொடுத்து கட்டிக்கொள்ளச் சொன்னாள். பதிலுக்கு லோரிட்டாவின் கவுனை வாங்கி தான் அணிந்து கொண்டான். பாவாடை தாவணி அணிந்து வந்த லோரிட்டாவுக்கு வசந்தா சௌரி வைத்து பின்னி பிச்சோடா போட்டு நெற்றியில் குங்குமத்தை இட்டாள். உன்னை பார்த்தால் வெள்ளைக்கார பெண்ணாக தோன்றவில்லை. நீதான் கல்யாணத்தில் எனக்கு பெண் தோழியாக இருக்க வேண்டும் என்றாள் வசந்தா. தான் தோழியாக இருக்க வேண்டும் என்றால் நாள் ஒன்றுக்கு ஒரு பாஸ்கெட் கமர்கெட் தர வேண்டும் எனக்கு என்றாள் லோரிட்டா. கமர்கெட் என்ன, நல்ல கமராத கட்டாகவே வாங்கி தருகிறேன் என்றாள் வசந்தா. லோரிட்டாவுக்கு தோழி என்று சொல்ல தெரியவில்லை. லீ என்ற எழுத்தை அவளால் உச்சரிக்க முடியவில்லையாகையால் தோழி தோழி என்றே சொல்லி கொண்டிருந்தாள். ஒரு நாள் முழுவதும் வசந்தா லோரிட்டாவின் வீட்டில் தங்கி லா லா லீ லீ கற்றுக் கொடுத்தும் அவளுக்கு தோழி என்று சொல்ல தெரியாமல் போகவே, நீ எனக்கு தோழியாகவே இருந்துவிட, பரவாயில்ல, எனக்கு லீ சொல்ல வரும், ஆகையால் நான் உன்னை தோழி என்றே கூப்பிடுகிறேன் என்றாள். தாஞ்சூரில் போர் அடித்தால் என்ன செய்கிறது வசந்தா என்று கேட்டாள் லோரிட்டா. நாம் இருவரும் சோழி வைத்துக்கொண்டு பல்லாங்குழி ஆடலாம் என்றாள் வசந்தா. ஓ, சோழி, பல்லாங்குழி, எனக்கு அது வராது. சரி சரி, லா வராத விளையாட்டாக பார்த்து உனக்கு சொல்லித் தருகிறேன், கவலைப்படாதே என்றாள் வசந்தா. டி.கே. மூர்த்தி, அவர் மனைவி லோசனா, மகள் வசந்தா மூவரும் அடுத்த வாரமே இந்தியாவுக்கு புறப்பட்டு விட்டார்கள். ஹாரி ஹாப்ஸ், கேத்ரின், லோரிட்டா மூவரும் நியூயார்க் விமானக்கூடத்துக்கு வந்து அவர்களை வழி அனுப்பி வைத்தார்கள். அப்புறம் 10 நாள் கழித்து ஹாப்ஸ் தம்பதியினரும் அவர் மகளும் கல்யாணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். தாஞ்சூரில் 4 நாள் கல்யாணம் தடபுடல் பட்டது. ஹாப்ஸ் குடும்பத்தாருக்கு தனி ஜாகை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. 4 நாளும் கேத்ரின் கவுன் அணியவில்லை. 18 முழம் பட்டுப்புடவைதான். லோரிட்டாவுக்கு பாவாடை தாவணிதான். ஹாப்ஸுக்கு வேஷ்டி அங்கவஸ்திரம்தான். நீளமான அந்த பட்டுப்புடவையை கேத்ரினுக்கு கொசுவம் வைத்து கட்டிவிடுவதற்குள் வசந்தாவின் அத்தைக்கு பெரும்பாடாகிவிட்டது. அதை கட்டிக்கொண்ட கேத்ரின் நடக்க தெரியாமல் தடுக்கி தடுக்கி விழவே வீல் சேர் வரவழைத்து போலியோ பேஷண்ட் போல் அதில் உட்கார வைத்தபடியே அங்கங்கு போய்க் கொண்டிருந்தாள். எல்லா பெண்களும் அவளை கேத்ரின் மாமி, காப்பி சாப்பிட்டீங்களா? நியூயார்க் மாமி, மஞ்சள் பூசி குளித்தீர்களா என்று ஓயாமல் விசாரித்தபடியே இருந்தார்கள். சுமங்கலி பிரார்த்தனை என்போது எல்லா பெண்களோடு சேர்ந்து அந்த நியூயார்க் மாமியும் உட்கார வைக்காத குறைதான். ஹாரி ஹாப்ஸ் காமிராவை தூக்கி தோளில் மாட்டிக்கொண்டு கல்யாணச் சடங்குகளிலேயே கண்ணும் கருத்துமாய் படம் எடுப்பதும் குறிப்புகள் எழுதி கொள்வதுமாயிருந்தாள். நாதஸ்வர வாத்தியம், தவில், ஜால்ரா, தென்னங்கீற்று பந்தல், ஓமப்புகை, வாழை மரம், தாழிச்சரடு, அம்மிக்கல், அருந்ததி, மருதாணி, கண்மை இத்தனையும் பற்றி குறிப்பு எடுத்துக்கொண்டார். சில சமயம் அவர் குறிப்பெழுதி கொண்டே ஒவ்வொரு இடமாக போகிறபோது அவர் கட்டியிருந்த பஞ்சகச்ச வேஷ்டி பின்பக்கமாக அவிழ்ந்து தரையெல்லாம் பெருக்கிக் கொண்டே போகும். வேஷ்டி அவிழ்ந்தது கூட தெரியாமல் அவர் பாட்டுக்கு ஓடிக்கொண்டே இருப்பார். அடிக்கடி அவிழ்ந்து போகும் பஞ்சகச்சத்தை எடுத்து சொருகிவிடுவது சாத்தியமில்லாமல் போகவே அவர் போகிற இடத்துக்கெல்லாம் அவர் பஞ்சகச்சத்தை பின்னாலேயே தூக்கி பிடித்து கொண்டு செல்ல தனியாகவே பேஜ் பாய், உடை தாங்கிய ஒருவரை நியமித்து விட்டார்கள். வாழை மரம் என்பது தாஞ்சூரில் நிறைய பயிராகிறது. அதனால் அவற்றை வெட்டி வந்து பந்தல் முழுவதும் கட்டிவிடுகிறார்கள். வாழை இலைகளை சாப்பிடுவதற்கு உபயோகிக்கிறார்கள். காய்களை வெட்டி சமைத்து விடுகிறார்கள். வாழைப்பட்டைகளிலிருந்து நார் என்னும் ஒரு வகை த்ரெட் தயாரித்து அதில் பூ தொடுக்கிறார்கள். வாழைக்கும் பூவுண்டு, ஆனால் அந்த பூவை தலையில் சூடிக்கொள்வதில்லை. கல்யாணத்துக்கு முதல் நாள் ஜான் வாசம் என்ற பெயரில் ஒரு ப்ராசஷன் நடக்கிறது. அப்போது பிரைட் க்ரூம் ஷூட் அணிந்து கொள்கிறாள். இந்த ஃபங்க்ஷனின் போது மாப்பிள்ளை ஆங்கில முறையில் ட்ரெஸ் செய்து கொள்வதால் ஒருவேளை இதை ஜான் வாசம் என்று ஆங்கில பெயரிலேயே குறிப்பிடார்களோ என்னவோ. ஜான் வாசம் என்பது பிள்ளையை மட்டும் காரில் ஊர்வலமாக அழைத்து செல்லும் ஒரு ஃபங்க்ஷன். பந்துக்களும் நண்பர்களும் காரை சூழ்ந்து கொண்டு மெதுவாக நடந்து செல்கிறார்கள்.
எல்லோருக்கும் முன்னால் நாதசுவரக்காரர்கள் போகிறார்கள். தவில் என்பது டபுள் ஹெடட் இன்ஸ்ட்ருமெண்ட். இதை வாசிப்பவருக்கு குடுமி உண்டு. இவர் ஒரு பக்கத்தை ஸ்டிக்கால் பீட் செய்து கொண்டு மறுபக்கத்தை கையால் அடிக்கிறார். எப்படி அடித்தாலும் தவில் கிழிந்து போவதில்லை. தாலி கட்டும் நேரத்தில் சிலர் ஆள்காட்டி விரலை வேகமாக ஆட்டி இவரை பயமுறுத்துகிறார்கள். உடனே தவில்காரர் பயந்து டமடம என்று தவிலை கொட்டி முழங்குகிறார். அப்போது இவருடைய குடுமி அவிழ்ந்து போகிறது. உடனே வாசிப்பை நிறுத்திவிட்டு குடுமையை கட்டிக்கொள்கிறார். இவருக்கு குடுமி கட்டுவதற்கென்று தனி ஆசாமி போட வேண்டும். மணப்பெண் என்பவள் தலையை குனிந்தபடி எந்நேரம் தலையை பார்த்தபடி இருக்கிறார். அவள் எதையோ தொலைத்துவிட்டு தேடிக் கொண்டிருப்பவள் போல் தோன்றுகிறது. இதனால் போட்டோவில் அவள் முகம் சரியாக விழுவதில்லை. மணமகனுக்கும் மணப்பெண்ணுக்கும் முன்னால் ஹோமம் செய்யப்படுகிறது. சமித்து எனப்படும் குச்சிகளால் நெய்யை ஊற்றி ஸ்மோக் உண்டாக்குவதற்கு ஹோமம் என்கிறார்கள். நெய்யை ஹோமத்தில் கொட்டி வீணாக்குவது நேருஜிக்கு பிடிக்கவில்லை. எனக்கு நெய்யே பிடிக்கவில்லை. இந்த ஸ்மோக் சுற்றி உட்கார்ந்திருப்பவர்களின் கண்களில் புகுந்து எரிச்சலை உண்டாக்குகிறது. கல்யாண மண்டபத்தில் ஹோமம் நடக்கிற முற்றத்தில் தொழிற்சாலைகளில் உள்ளது போல் ஒரு புகை போக்கி கட்டி புகையை மேலே அனுப்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். மணப்பெண் தாலி கொட்டி கொள்வதற்கு முன்னால் கூரை சேலை கட்டி கொள்கிறாள். ஆங்கிலத்தில் இதை ரூஃப் ஷாரி என்று கூறலாம். மணப்பந்தலின் எல்லோரும் சம்பளம் போட்டுக்கொண்டு மணிக்கணக்கில் உட்கார்ந்திருக்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் தட்சணை என்கிற பூரி வழங்கப்படுகிறது. அதாவது ₹1 ₹2 டிப்ஸ் தரப்படுகிறது. இந்தியாவில் வேலை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் பணம் தருகிறார்கள். இது கொஞ்சம் கண்டிக்கத்தக்கது. ஆனால் சம்பளம் போட்டு உட்காரும் கலையில் இந்தியர்கள் வல்லவர்களாயிருக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக மணப்பந்தலில் உட்கார்ந்திருப்பவர்கள் உடனே சாப்பாட்டுக்கும் அதே போஸில்தான் உட்காருகிறார்கள். இது எப்படித்தான் அவர்களால் முடிகிறதோ தெரியவில்லை. இப்படி சம்பளம் போட்டு உட்கார்ந்து கொண்டிருப்பதற்காக அவர்களுக்கு ₹2 கொடுக்கலாம், $200 கொடுக்கலாம். பந்தலில் கூடியிருப்பவர்கள் எந்நேரும் சலசலவென்று பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அத்துடன் ஸ்திரீகள் புதுப்புடவைகளை கட்டிக்கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக அலையும் போது உண்டாகும் சரக் சரக் என்ற புடவை சத்தம் வேறு. இதனாலெல்லாம் மந்திர சத்தம் நம் காதில் சரியாக விழுவதில்லை. தாலி கட்டும்போது மணப்பெண் தன் தந்தையின் மடியில் உட்கார்ந்து கொள்கிறாள். மணமகன் மனைவியாக போகிறவளின் எதிரில் நின்று கொண்டு அவள் கழுத்தில் தாலியை கட்டுகிறான். இவ்வளவு நேரம் செலவு செய்து திருமணம் செய்கிறவர்கள் தாலி கட்டி கொள்ளும் நேரத்தில் மணப்பெண் சௌகரியமாக உட்கார்ந்து கொள்வதற்கு ஒரு சோஃபா செட் வாங்கி போட்டிருக்கலாம். அச்சதை எனப்படும் ரைஸ்களை ரெட் பவுடரில் கலந்து அவ்வப்போது மணமக்கள் தலையில் இறைக்கிறார்கள். ரைஸ் தான் தென்னிந்தியாவின் முக்கிய உணவுப் பொருள். அதை இப்படி வீணாக்குவது எனக்கு சரியாகப்படவில்லை. என்னிடம் கொடுத்த எல்லா அச்சதைகளையும் நான் வாயில் போட்டு தின்றுவிட்டேன். அரிசியை ராவாக சாப்பிடுவதற்கு ருசியாக இருக்கிறது. அதை வீணாக சாதமாக்கி கொடுத்து விடுகிறார்கள். இவ்வளவு அரிசிகளையும் பெரிய பெரிய பாத்திரங்களில் போட்டு கொதிக்க வைக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு அரிசியை மட்டும்தான் கையில் எடுத்து நசுக்கி வெந்து போய்விட்டதா என்று பார்க்கிறார்கள். இதற்கு பதம் பார்ப்பது என்று சொல்கிறார்கள். ஒரே ஒரு பற்கையை மட்டும் எடுத்து பதம் பார்த்துவிட்டு ஒரு பானை சோற்றும் வெந்துவிட்டது என்று எப்படித்தான் கண்டுபிடிக்கிறார்களோ தெரியவில்லை. சாப்பாட்டில் அப்பளம் என்னும் வட்டமாக ஒரு வஸ்துவை போடுகிறார்கள். அதை எப்படி வட்டமாக செய்கிறார்கள், எப்படி நொறுங்காமல் செய்கிறார்கள் என்பதெல்லாம் விளங்காத மர்மங்களாயிருக்கின்றன. தென்னிந்தியாவில் பாட்டிமார்கள் என்றொரு கூட்டம் இருக்கிறது. அவர்களால் தான் இவை தயாரிக்கப்படுகின்றனவாம். அப்பளம் தின்பதற்கு ருசியாக இருக்கிறது. நான் எவ்வளவோ முயன்றும் ஒரு அப்பளத்தை கூட அப்படியே முழுசாக வாயில் போட்டுக்கொண்டு விழுங்க முடியவில்லை. சாப்பிடுகிறவர்கள் இதை துண்டு துண்டாக்கி சாப்பிடுகிறார்கள். அப்பளத்தை உடைக்கும் போது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஏனெனில் துண்டுகளாக உடைத்து சாப்பிடுவதென்றால் அவ்வளவு பிரயாசைப்பட்டு வட்டமாக செய்திருக்க வேண்டியதில்லை அல்லவா? இன்னும் ஜவ்வரிசி பாயாசம், காரா பூந்தி, பருப்பு தேங்காய், ஜாங்கிரி, இட்லி, கைமுறுக்கு இவை பற்றி புரிந்து கொள்ளவே கடினமாயிருக்கிறது. இதெல்லாம் ஹாரி ஹாப்ஸ் எழுதி வைத்திருந்த குறிப்புகளில் ஒரு பகுதிதான். 4 நாள் திருமணத்தையும் பார்த்து கழித்த பிறகு ஹாப்ஸ் தம்பதியினர் தஞ்சாவூர் பெரிய கோயிலையும் கண்டு மகிழ்ந்திட்டு அமெரிக்காவுக்கு புறப்பட்டார்கள். அவர்களுக்கு ஒரு பாஸ்கெட் நிறைய சீர்முறுக்கு, அதிரசம், தேன்குழல் முதலிய கல்யாண பட்சணங்களை கொடுத்து அனுப்பினார் லோசனா. அன்றைய விமானத்திலேயே ஹாரி ஹாப்ஸ் தம்பதியினரும் லோரிட்டாவும் நியூயார்க் திரும்பி சென்றனர். மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லரிடம் தாஞ்சூரில் தாங்கள் கண்ட கல்யாண விமரிசைகளை பற்றி ஒரு ட்ரேயில் கூட விடாமல்
ஒரு டீட்டெயில் கூட விடாமல் 4 நாள் மூச்சு விடாமல் சொல்லி தீர்த்தார்கள். ஹாரி ஹாப்ஸ் தாம் எடுத்துச் சென்ற புகைப்படங்களையும் குறிப்புகளையும் காட்டினார். அவற்றையெல்லாம் கேட்க கேட்க, படிக்க படிக்க, பார்க்க பார்க்க மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லருக்கு ஒரே வியப்பாக இருந்தது. உடனே தென்னிந்தியர் கல்யாணம் ஒன்றை பார்க்க வேண்டும் போல் ஆசை ஏற்பட்டது. அவ்வளவுதான். அமெரிக்காவில் ஒரு தென்னிந்திய திருமணத்தை நடத்துவதற்கு உடனே ஏற்பாடு செய்யுங்கள் என்று தம்முடைய கணவரிடம் கேட்டுக்கொண்டார் அந்த சீமாட்டி. ஆமாம், நாங்கள் எவ்வளவு வர்ணித்தாலும் அதையெல்லாம் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. தென்னிந்தியாவிலிருந்து ஒரு கல்யாண பாட்டியை வரவழைத்து கல்யாணத்தை இங்கேயே நடத்தி பார்த்தால்தான் எல்லாவற்றையும் விவரமாக தெரிந்து கொள்ள முடியும் என்றார் ஹாப்ஸ். ஆல்ரைட், வெரி குட் ஐடியா என்றார் ராக்ஃபெல்லர். உடனே மிஸ்ஸஸ் ராக்ஃபெல்லர் புதுடெல்லியில் உள்ள தன் சிநேகிதியை டெலிஃபோனில் அழைத்து அமெரிக்காவில் தென்னிந்திய திருமணம் ஒன்று நடத்துவதற்கு வேண்டிய ஏற்பாட்டை செய்ய வேண்டும், அதற்காக எவ்வளவு செலவானாலும் சரி என்றார்.